வெல்கம் டு மக்கள் நலம் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கான ரேங்க் லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட்டை எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்றது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். tnaonline.org இதான் வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இப்போ உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட்டை வந்து பார்த்தா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்க எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணலாம்னா, இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க ரேங்க் லிஸ்ட்னு. பல்வேறு டைப்பா ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அகாடமிக் ஜென்ரலுக்கான ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சனுக்கான ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கான ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த மாதிரி அகாடமிக்ல பல்வேறு வகையான ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது கீழே ஒகேஷனல் குரூப் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கான ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் என்ன, அப்புறம் ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமா தனித்தனியா வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க மேல இருக்கு பாருங்க அகாடமிக் ஜென்ரல் அப்படின்ற ஆப்ஷன், நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். இந்த மாதிரி தான் லோட் ஆயிட்டு உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். கிட்டத்தட்ட 4491 பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா ஜென்ரலா யார் டாப் ரேங்க்ல இருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. அவங்க அப்ளிகேஷன் நம்பர் என்ன, அவங்க பெயர் என்ன, அவங்க டேட் ஆஃப் பர்த் என்ன, எவ்வளோ கட் ஆஃப்ல இருக்காங்க, என்ன கம்யூனிட்டி, அவங்க கம்யூனிட்டிக்கான ரேங்க் என்ன, எல்லா வரைக்கும் தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பிடிஎஃப்ல போயிட்டு கண்ட்ரோல் எஃப், அதை கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண கண்ட்ரோல் எஃப் கொடுத்துக்கோங்க. மொபைல் யூஸ் பண்றவங்க ஃபைண்ட் பேஜ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் போயிட்டு உங்களுடைய நம்பர் இருக்கு பாருங்க, அப்ளிகேஷன் நம்பர் அப்படியே பார்த்து டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு நேரம் வந்து பிளிங்க் ஆகி வந்து காமிக்கும். அதன் மூலமா உங்க நேம் என்ன, எல்லா ரேங்க்ல இருக்கீங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஜென்ரல் ரேங்க் லிஸ்டா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்க எந்த கேட்டகரியில வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்ல முக்கியமான இன்ஃபர்மேஷன் இதுல வந்து பார்த்தா இன்எலிஜிபிள்கான அப்ளிகேஷன் லிஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இது இருக்கு பாருங்க, அதாவது இந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இதுல இருக்க அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தா ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 1177 பக்கங்கள் அளவுக்கு வந்து பார்த்தா நிறைய கேண்டிடேட் நேம் வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. இன்னில் லிஸ்டா வந்து கொடுத்துருக்காங்க. காரணம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தா பேமெண்ட் பண்ணாம இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தா டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தா அப்டேட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் 2-3 அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்க அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இன்எலிஜிபிள் லிஸ்ட்ல போட்டாங்க. அவங்களால வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியாதுன்னு தெளிவா மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதுல போயிட்டு உங்க நேம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் லிஸ்ட்டை பாருங்க. ரேங்க் லிஸ்ட்ல நேம் இல்லாதவங்க இதுல போயிட்டு உங்களுக்கான இன்எலிஜிபிள் லிஸ்ட்ல உங்க நேம் இருக்கான்னு நீங்க செக் பண்ணுங்க. ஓகே, இப்ப செப்பரேட்டா லாகின் பண்ணி எப்படி நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னா, மேல கொடுத்துருக்காங்க பாருங்க லாகின், இந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல போயிட்டு உங்க மெயில் ஐடி, நீங்க அப்ளை பண்ண சில அப்ளிகேஷன் கொடுத்துருப்பீங்க, அதுக்கான அப்ளிகேஷன் மெயில் ஐடி, அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க வியூ ரேங்க்னு, இந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். ஸோ லோட் ஆயிட்டு உங்களுக்கான ரேங்க் என்ன அப்படின்றத உங்களுக்கு வந்து பார்த்தா ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி தான் உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்தா வியூ ஆகும். இதுல நீங்க எவ்வளவு கட் ஆஃப்ல இருக்கீங்க, உங்களுக்கான ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் எவ்வளவு இருக்கீங்க, கம்யூனிட்டி ரேங்க் லிஸ்ட் எவ்வளவு இருக்கீன்ற வரைக்கும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. இது மூணுமே ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ மூணுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லாகின் பண்ணி எவ்வளவு ரேங்க்ல இருக்கீங்கன்னு நீங்க தாராளமா செஞ்சுக்கலாம். ஸோ பிடிஎஃப்ல சரியா தெரியல செக் பண்ண முடியாதவங்க லாகின் பண்ணியும் நீங்க செக் பண்ணி பாருங்க. ஒல்ல ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நிலையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.